எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி வீடியோவில் நேற்றைக்கு பார்த்த வீடியோவோட தொடர்ச்சியாக, அதாவது த விஷன் ஆஃப் த ப்ளூ பர்சன், ஒரு நீல கலரில் ஒரு ஆளை பார்த்தேன் அப்படின்னு முக்தானந்தா சொல்கிறார் இல்லையா, அதோட தொடர்ச்சியாக இன்னும் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது எப்பவும் போல் ஒரு நாள் தியானத்துக்காக உட்கார்றாரு. இந்த ரெட் ஆரா, ஒயிட் ஃப்ளேம், அந்த வெள்ளை கலர் லைட்டு, அப்புறம் கருப்பு லைட்டு வெளிச்சம், அதுக்கப்புறம் நீல கலரில் உள்ள லைட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ பேர்ல், அந்த ஊதா கலரில் உள்ள முத்து, இதெல்லாம் என்றைக்கும் நடக்கிற விஷயம். இதே ஆர்டரில் தான் அவர் பார்க்குறாரு. பார்த்து ஒன்று வரும்போது ஒரு கடைசியில் அந்த ப்ளூ பேர்ல் வருது. அப்போது இந்த ப்ளூ பேர்ல் தான் அவர் முன்னாடி வந்து நிற்கிது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி முட்டை வடிவத்தில் வருது. அது அப்புறமும் வளர்ந்து 6 அடி உயரம் உள்ள ஒரு மனுஷனோட உருவத்தில், அந்த ஷேப்பில் வருது. அதெல்லாம் நேற்றுக்கு டீட்டெயிலாக பார்த்தோம். அப்போது அதோட வர்ணனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு, அதுக்கு மேலே ஒரு அழகு வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு பார்த்தோம் நம்ம. அப்போ இன்றைக்கி அதை பற்றி இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறாருங்களா. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில்னா இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை தான் நம்ம கடவுளுங்கிற பேரில் கும்பிடுறோம், ஆராதிக்கிறோம். அது சிவனாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், லலிதா பரமேஸ்வரி ஆகட்டும், கணபதி ஆகட்டும், முருகன் ஆகட்டும், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மதேவன், சரஸ்வதி, ஆஞ்சநேயர், ஐயப்பன், ஜீசஸ், அல்லாஹ், அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் நம்ம அந்த சக்தியை கூப்பிடுறோம். இப்போ நான் ஒரு ஹிந்து ஃபேமிலியில் பிறந்ததுனால எனக்கு ஹிந்து தெய்வங்களை பற்றி தான் தெரியும். இதுவே ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் நான் பிறந்திருந்தேன்னா ஜீசஸ், ஜோசப், மேரி அப்படிங்கிற லைனில் போயிருப்பேன். முஸ்லீம்னா அல்லாவை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சிருந்துருப்பேன். ஆனால் நம்ம எந்த ஃபேமிலியில் பிறக்கிறோமோ அந்த ஃபேமிலியில் வர்ற அவங்கெல்லாம் கும்பிடுற இஷ்ட தெய்வத்தை தான் நம்மளும் கும்பிட தொடங்குகிறோம். இதில் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக நம்ம மனசில் நினச்சி தியானிக்கிறோமோ அதே உருவத்தில் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும், பிரத்யக்ஷமாகும். நமக்கு அந்த மாதிரி அதே ரூபத்தில் நமக்கு காட்சி கிடைக்கும். ஸோ முக்தானந்தா அவரோட குருவான நித்யானந்தாவை தான் தியானம் பண்ணார். அந்த குருவோட கிருபையினால் குண்டலினி சக்தி எழும்பிச்சு. குண்டலினி சக்தி சுஷும்னா நாடி வழியாக மேலே போய் கவுண்டர் பார்ட் ஆன சிவனோட ஒன்று சேர்ந்தாச்சு. அப்போ தான் இந்த சகசிரார சக்கராலாம் ஆக்டிவேட் ஆகி அந்த மேக கூட்டங்கள் இடித்து மோதும்போது உண்டாகிற தண்டர் சவுண்டு, இடி முழக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கேட்கும்போது தான் அந்த ப்ளூ பேர்ல் வெளியே ப்ளூ பேர்லேருந்து அந்த நீல புருஷ்னால் அந்த சிவனை தான், அந்த திருநீலகண்டனை தான் அப்படி வர்ணிக்கிறார். அப்போ இப்போ தியானேஸ்வரா, த லார்ட் ஆஃப் மெடிடேஷன், அந்த நீல புருஷ், அந்த 6 அடி உயரமுள்ள ப்ளூ கலரில் உள்ள மனுஷ உருவத்தில் இருக்கிற அந்த சக்தியை தான் நீல புருஷ், அல்லனா திருநீலகண்டன், சிவன், பரமசிவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதுதான் முக்தி. இந்த ஸ்டேஜ் தான் செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் ரியலைசேஷன்னு சொன்னாலும்
காட் ரியலைசேஷன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஏன்னா கடவுள் வேறு நான் வேறேங்கிறது இல்லை. இப்போ நம்மெல்லாம் மனுஷங்கிற லெவலில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு கோபம், தாபம், அன்பு, கருணை, வெறுப்பு எல்லாமே இருக்குது. பசி, தாகம், எல்லா விதமான உணர்ச்சிகளும் நமக்கு இருக்குது. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ எப்போ நம்ம இந்த கெட்ட குணங்களையெல்லாம் விட்டு அந்த உயர்ந்த நிலைக்கு போகிறோமோ அதுதான் கடவுள் நிலை. அப்போது மனுஷன் கடவுளாகிறான். ஸோ கடவுளுங்கிற கான்செப்ட் இங்கே வேறு வித்தியாசமே கிடையாது. அதாவது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை தான் நம்ம பரமசிவன்கிறோம், பார்வதிங்கிறோம், அல்லாங்கிறோம், ஜீசஸ்ங்கிறோம், முருகன்கிறோம், கணபதிங்கிறோம். பல பேர்களில், பல ரூபங்களில், பல நாமங்களில் நம்ம ஸ்துதி பாடுறோம். ஓகேயா? அப்போது இந்த செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது காட் ரியலைசேஷன். அப்போ காடுங்கிறது என்ன? நான் தான் கடவுள், கடவுள் தான் நான் அப்படிங்கிற ஒரு அனுபவம் எப்போ நமக்கு கிடைக்குதோ அன்னைக்கு நமக்கு முக்தி கிடைச்சதா அர்த்தம். அதுதான் என்லைட்டன்மெண்ட், அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன், அதுதான் காட் ரியலைசேஷன். பல பல பேர்களில் அந்த அந்த ஒரு அனுபவத்தை தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ முக்தானந்தாவுக்கு அந்த உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார். தியானத்தோட உச்சக்கட்டத்துக்கு போனதுனால அங்கே அவருக்கு அந்த பரமசிவனே பிரத்யக்ஷமாகிறார். வெளியே அவர் கண் முன்னாடி தோன்றி கேட்குறார். இப்போ இதை தான் நம்ம சினிமாவில் மற்ற சிவபுராணம் அது இதிலெல்லாம் சிவனை நினச்சி தியானம் பண்ணும்போது, தவம் இருக்கும்போது சிவன் வந்து காட்சி கொடுக்குறாரு. மகனே என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இது. ஆனால் இங்கே வந்து முக்தானந்தாட்ட என்ன வரம்னு கேட்கல. சே சம்திங், ஏதோ சொல்லு, ஏன் இப்படியே என்னை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்க, அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறியே, ஏதாவது கேளு, ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இவரால் ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு முக்தானந்தா, அந்த ப்ளூ பேர்ல் வருது. அந்த ப்ளூ பேர்ல் முட்டை வடிவத்தில் பெருசாகி 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 வளர்ந்து சிவ வடிவத்தில், அந்த திருநீலகண்டனோட வடிவத்தில் வந்து என் கண் முன்னாடி நின்னார். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ தான் எனக்கு இந்த 2 வார்த்தைகளோட அர்த்தம் புரியுது. அதாவது சோகம், ஹம்சா. இந்த 2 வார்த்தையும் ரொம்ப பவருள்ள வார்த்தைகள். இப்போ நம்ம வந்து உள் சுவாசம் எடுக்கும்போது சோ, வெளிசுவாசம் விடும்போது ஹம் அப்படிம்பாங்க. அஜபா மந்திரம்பாங்க. அஜபா மந்திரம்னா சப்தமில்லாத மந்திரம். அதாவது சத்தத்தை வெளியே சொல்லக்கூடாது, உள்ளுக்குள்ளே சொல்லணும். அதுதான் ஜபா மந்த்ரா. ஜபிக்கிறதுனா என்ன? சத்தம் போட்டு சொல்கிறோம். ஓம் 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 நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் சக்தி அப்படிங்கிறது ஜபிக்கிறோம். ஜபிக்கிறதுனா சத்தம் போடுறோம். ஜபானா சத்தம் இல்லாத மந்திரம். அந்த அஜபா மந்திரத்தில் தான் இந்த சோகம் சொல்லுவாங்க. சிலவங்க அதையே திருப்பி போட்டு ஹம்சா ஹம்சா ஹம் சா ஹம் சா அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த சிவாங்கிறத தான் வாசிங்கிறாங்க. இதெல்லாம் திருப்பி போட்டு இந்த சித்தர்களுக்கெல்லாம் இதே தான் பழக்கம். அதாவது நேரடியாக எதையும் சொல்ல மாட்டாங்க, இலைமறைவு காய்மறைவாக தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இது. ஸோ இப்போ முக்தானந்தா சொல்கிறாரு, இந்த சோகம் ஹம்சாங்கிறதோட ஃபுல் மீனிங் எனக்கு இப்போ தான் புரியுது. அதாவது சோஹம்னா ஹீ இஸ் ஐ, அவன்தான் நான். ஹம்சான்னா என்ன? ஐ ஆம் ஹீ. அப்போ நான் தான் கடவுள், கடவுள் தான் நான், அதில் வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இவருக்கு முழுமையாக புரியுது. ரெண்டாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பகவத்கீதையில் இதே மாதிரி கடவுளை பற்றி வர்ணிச்சிருக்காங்க. அதாவது அவருக்கு ஹீ ஹேஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் எவ்ரிவேர். ஏன்னா நேற்றுக்கு சொன்னார்ல,
எனக்கு என் உடம்பு பூரா கண், என் உடம்பு பூரா காது, என் உடம்பு பூரா நாக்கு. கண் இருக்கும்போது கண்ணாலேயும் பார்ப்பேன், கண் இல்லாமலும் பார்ப்பேன். இந்த இடத்துல தான் பார்க்கணுன்னு இல்லை, நான் எல்லா இடத்தையும் பார்ப்பேன். அதாவது ஆம்னி ப்ரெசன்ட்ங்கிற மாதிரி நான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கவேன். என்னோடய சக்தி தான் எல்லா இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது பகவத்கீதையில் எனக்கு படித்ததாகவே ஞாபகம் இல்லை. அது பகவத்கீதையை தான் மேற்கோள் காட்டியிருக்கார். அதாவது he has hands and feet everywhere, he has eyes, heads and faces on all sides. அப்போ என் உடம்பு பூரா தலை, கண், மூக்கு, காது எல்லா இடத்துலையும் இருக்குது. அவருக்கு எல்லாத்த பற்றியும் தெரியும், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறார். அப்போது இந்த சக்தி எங்கே இருக்குது? சகசிராரத்தில் இருக்குது அப்படின்னு முக்தானந்தாவோட அனுபவத்தின் பேரில் சொல்கிறார். தன்னோட சொந்த அனுபவத்தின் பேரில் சொல்கிறார். அதாவது இந்த இடிமுழக்கம், மேக கூட்டங்களோட இடிமுழக்கம் கேட்கும்போதே சகசிராரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சிவனோட உறைவிடம், அங்கே தான் சிவன் இருக்கார். அப்போது 2 விதமாகவும் சொல்கிறார். அதாவது கீழே மூலாதாரத்தில் பெண் சக்தியாக குண்டலினி சக்தியாக இருக்கிறது, மேலே சகசிராரத்தில் ஆண் சக்தியாக பரமசிவனாக இருக்க அப்படின்னு சொல்கிறார். 2வது இந்த மிடில் ஆஃப் த சகசிராரம். இந்த மிடில் ஆஃப் த சகசிராரங்கிறது இந்த உச்சந்தலை, அதோட நடுவில். அதைத்தான் மற்றவங்க மகான்கள்லாம் 1000 இதழுள்ள தாமரை, அதுக்கு நடுவில் ஒரு திண்டு மாதிரி இருக்குது. அந்த திண்டில் தான் சதாசிவன்கிற பேரில் அந்த சிவன் தனியாக உட்காந்து தியானம் பண்ணுறாரு, குண்டலினி சக்திக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நம்ம இதுவரைக்கும் மற்ற புஸ்தகத்தில் படித்ததும், இதுவரைக்கும் மற்றவங்க சொன்னதை கேட்டதும், முக்தானந்தாவோட சொந்த அனுபவத்தில் அவர் விவரிக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது நிறைய பேருக்கு இதே மாதிரி அனுபவங்கள் கிடைக்கிது. அதனால தானே எல்லாருமே ஒரே மாதிரி பேசுகிறாங்க இல்லையா? அப்போ அதை பற்றியே நிறைய சொல்கிறார். அவர் எல்லா உயிர்களுக்கும் சக்தியை கொடுக்குறாரு, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு. எனக்கு இன்னும் என்னமோலாம் சொல்லணும்னு தோணுது, ஆனால் என்னால் சொல்ல முடியல. அப்போ சொல்கிறத ஏண்டேங்கிறவர் தான் எழுதி எடுக்கிறாரு அப்படிங்கிறாரு. He had settled in the land of my mind and had taken a form. அப்போ என்னோட தலையில், என்னோட மனசில் நிறைஞ்சிருக்காரு. அந்த ப்ளூ பேர்லோட அந்த மனோகரமான அந்த வெளிச்சம், அதிலிருந்து வர்ற வெளிச்சம், அதுதான் அந்த பரமசிவன் அப்படிங்கிறார். அதாவது அதை அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே போகிறாரு. சொன்னதே தான் திருப்பி சொல்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அதோட ஐக்கியமாயிட்டார். அதனால தான் அவர் திருப்பி அதாவது வேறு வார்த்தைகள் போட்டு அதையே டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கார். I experienced complete union with the taintless பரபிரம்மம். அதை பரபிரம்மமாக அந்த சக்தியை பார்க்குறேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாகவும் சகசிராரத்தில் பரமசிவனாகவும் இருக்கிறது அந்த சக்தி தான். அப்போ இது சாதகர்கள் சாதகம் பண்ணி அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி, இந்த குண்டலினி சக்தி தன்னோட கவுண்டர் பார்ட்டான அந்த மேல் பார்ட்டான சதாசிவனோட போய் இணையணும். அது நம்ம உடம்பில் நடக்கணும். அதுதான் முக்தி அப்படிங்கிறார். ஸோ இப்போ இவருக்கு குரு மேலே இருக்க பக்தியும், குண்டலினி சக்தி உடம்பில் காமிச்ச இந்த லீலா வினோதங்கள், விளையாட்டுகளை எல்லாம் ரசித்து மெடிடேஷனில் பார்த்து இருக்கும்போது கடைசியாக அல்டிமேட் ட்ரூத், இந்த அல்டிமேட் ட்ரூத்துங்கிறது என்ன? கடைசியாக அந்த ப்ளூ பேர்லேருந்து
பரமசிவனே வெளியே வந்து பிரத்யக்ஷமாகி பேசிட்டு போகிறார். அப்போ அதை பற்றியே தான் இதெல்லாம் நிறைய அப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருக்கார். அது அந்த அந்த மாதிரி அனுபவங்கள் வரும்போது அந்த உள்நாக்கிலேருந்து அமிர்தம் சொட்டுது. அமிர்தம் சொட்டாமல் இருக்கும்போது பல விதமான ருசிகளெல்லாம் தெரியுது. அப்புறம் இந்த ஆக்ஞா சக்கராலேயே அந்த விக்லெஸ் ஃப்ளேம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்லெஸ் ஃப்ளேம், விக்குன்னா திரி, அந்த திரி இல்லாத அந்த ஜுவாலை நடுவில் ஆக்ஞா சக்கராவில் தெரியுது. இந்த மாதிரியெல்லாம் தெரியும் போது முக்தானந்தா என்ன சொல்கிறாரு, பயங்கரம் நம்மளை சுற்றி நல்ல வாசனைகள் தெரியுமா, நிறைய வாசனைகள் தெரியும். அந்த வாசனைகள் கேட்கும்போதே இந்த சக்தி ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸ்டு டே பை டே. அந்த நான் தியானம் பண்ண, அவர் ஆழமாக தியானம் பண்ண அந்த ப்ளூ பேர்லோட பிரைட்னஸ், பிரகாசம் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ஐ ஆம் த செல்ஃப். அப்போ நான் வேற, கடவுள் வேற கிடையாது, நான் தான் கடவுள் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது அதுக்கப்புறம் அந்த நீலபுருஷ், அதாவது அந்த சிவன் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி முட்டை வடிவில், கோள வடிவில் வந்து கடைசியில் ப்ளூ பேர்லாக மாறி சகசிராரத்துக்குள்ளே போயிடுது. மூவிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் சம்டைம்ஸ் ஐ வுட் ஆல்சோ see the blue pearl மூவிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் த சகசிராரா ஃபார் ஷார்ட் பீரியட். சகசிராரத்துக்கு உள்ளே போகுது, வெளியே வருது, உள்ளே போகுது, வெளியே வருது, கொஞ்ச நேரத்துக்கு. அந்த மாதிரியெல்லாம் போகிறது வர்றது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். ஸோ முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இவருக்கு இதுதான் இங்கே முக்தி. ஸோ அந்த செல்ஃப் ரியலைசேஷன், இல்லாட்டினா காட் ரியலைசேஷன், இல்லாட்டினா என்லைட்டன்மெண்ட், இல்லாட்டினா முக்தி கிடைக்கிது அப்படின்னா இதுதான். இப்போ முக்தி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம உடனே செத்து போகணுங்கிறது இல்லை. அதாவது நமக்குள்ளே இருக்க ஆத்மாவை, நமக்குள்ளே இருக்க சக்தியை நம்ம உணரணும். அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. இப்போ நமக்கு இடையிலையும் நிறைய பேர் இருக்காங்க, முக்தி அடைஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ முக்தானந்தாவுக்கு முக்தி அடைஞ்சது 1956 நினைக்கிறேன். அதோ சமாதி ஆனது 1956. இது முன்ன ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இப்போ கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் 1956ங்கிற வருஷம் எனக்கு ஞாபகம் இருக்குது. முக்தி கிடச்சது தான் 1956. அப்போது அது ரொம்ப வருஷம் ஆகலை, 100 வருஷம் கூட ஆகலை, ஒரு 68-70 வருஷம்தான் ஆயிருக்கு. அப்போது நம்மளோட இடையிலையும் இந்த மாதிரி மகான்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். இப்போ எப்படி முக்தானந்தா ஆழ்ந்து டீப்பாக தியானம் பண்ணி இது பரமசிவனையும் பராசக்தியோட விளையாட்டையும் அவரோட உடம்புலையே பார்த்து ரசித்து உணர முடியுது, அதே மாதிரி நமக்கும் முடியும். அதுதான் சொல்கிறேன். ஆனால் அவர் பண்ணுற மாதிரி இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தான் கொஞ்சம் தனித்திரு, விழித்திரு, பசித்திரு அப்படின்னெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க மகான்கள். எனிவே நம்மளால் ஆன வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த ஜென்மத்திலே எப்படியாவது நமக்கு முக்தி கிடைச்சால் நல்லது இல்லையா? வாழ்க வளமுடன்.